ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ரெகுலராக எப்பயும் போல் இந்த மாத பலன்கள், அதாவது செப்டம்பர் மாத பலன்கள் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு, சனி பேச்சு, ராகு கேது பேச்சு, இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் லைவ் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? வாரத்துக்கு ஒரு முறை 2 டைம்ஸு இல்லை 10 டேஸ்க்கு 1 டைம்ஸு நம்ம எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் லைவ் போடுறோம். அதில் லைவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து அவங்க ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதம் அப்படின்னா என்னென்னா ஆவணி மாதத்தில் பாதியும் புரட்டாசி மாதத்தில் பாதியும் வரும். இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி விரதம், புரட்டாசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் இருக்குது. ஏன் புரட்டாசியில் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து ஒன்றா பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிலாடி நபி அண்டு ஓணம் பண்டிகை வருது. மிலாடி நபி ஓணம் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை. ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வந்து மகாலயபட்ச அமாவாசை. மொத்தம் 3 அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல். வந்து தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இந்த புரட்டாசி அமாவாசை தான் பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை அப்படின்வாங்க. இதுதான் ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்துலேருந்து புறப்படும் நாள் வந்து ஆடி அமாவாசை அப்படின்வாங்க. பூமிக்கு வந்து சேரும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை, அதாவது மகாலயபட்ச அமாவாசை அப்படின்வாங்க. மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்றது வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அப்படின்வாங்க. ஸோ அந்த 3 அமாவாசை ரொம்ப முக்கியம். அதில் இந்த மகாலயபட்ச அமாவாசை அது புரட்டாசி மாதத்தில் வருது, ரொம்ப விசேஷம். உங்களோட இது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து திதி கொடுக்காம இருந்து திதி கொடுப்பாங்க. இப்போ வர மாதம் திதி கொடுக்க மாட்டாங்க, அந்த வருஷத்தில் வர திதி தான் கொடுப்பாங்க. சில பேர் அந்த வருஷ திதியை விட்டுருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடி அமாவாசை, தை அமாவாசை இப்படி இந்த அமாவாசையில் கொடுத்துட்ருப்பாங்க. சில பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் இறந்தாங்கன்னு தெரியாது, எந்த திதியில் இறந்தாங்கன்னு தெரியாது, அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க இறந்த டீட்டெயிலே தெரியாது, முன்னோர்கள் வந்து இறந்த டீட்டெயிலே தெரியாது. அப்படிங்கிறவங்க வந்து இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு அவங்கள நினச்சி மனசார நினச்சி திதி கொடுக்கலாம். தேதி திதி எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் இந்த அமாவாசையில். ஸோ இன்னொரு ஸ்பெஷல், ஏன் புரட்டாசியில் ஏன் விரதம் இருக்கிறாங்க? புரட்டாசி மாதம் என்பது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது. ஏன் பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கன்னி வீட்டுக்கு வருவார். சூரியனும் கன்னி வீட்டில் இருப்பார், புதனும் கன்னி வீட்டில் இருப்பார். இந்த கன்னி வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன்னா பெருமாள். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு சூரியன் வரும்போது இந்த புரட்டாசி மாதம், ஸோ அந்த புரட்டாசி மாதம் ஏன் வந்து விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான காரணங்கள் நிறைய உண்டு. ஏன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நம்ம பெருமாள் வந்து சைவ பெரியர், அதனால் வந்து அவருக்கு உகந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்பாங்க. இன்னொரு சயின்டிஃபிக் ரீசன் நம்ம முன்னோர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 2 காட்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி, அதாவது மழையும் இருக்கும், காற்றும் அடிக்கும், வெயிலும் அடிக்கும், எல்லாமே இருக்கும், மிக்சடாக இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி மாதத்தில் அசைவ உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஜீரணமாகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அசைவம் சாப்பிட வேணாம், அசைவம் சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஸ்பெஷலாக துளசி தீர்த்தம் குடிக்க சொல்லுவாங்க காலையில் வெறும் வயிற்றுல. ஏன்னா வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு. எது காரணம்னா இந்த காலநிலை மாற்றத்துக்காக. ஏன்னா காற்று அடிக்கும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், எல்லாமே மிக்சடாக ஆகிறதுனால இந்த காரணத்தை சொன்னாங்க. சரி, ஓகே, இதுதான் இந்த மாதத்துல சிறப்புகள். சரி, இப்போ நம்ம இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு குரு பகவான் வந்து மே மாதத்துலேருந்து இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார். அது வரைக்கும் கடக வீட்டில் இருப்பார். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டில் தான் இருப்பார். அதாவது ஆவணி மாதம் சொல்லக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டில் தான் இருப்பார். அதுக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் சூரியன். அதாவது புரட்டாசி மாதத்தில் சூரியன் வந்து கன்னி வீட்டில் இருப்பார். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருப்பார், சிம்ம வீட்டில் தான் இருப்பார். 15க்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் அவரும். இந்த வீட்டில் அவர் ஆட்சி மூலத்திரிகான உச்சம். அப்போ புதனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடு, ஆட்சி உச்சம் மூலத்திரிகான வீடு அது. அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருப்பார். 13ஆம் தேதிக்கு பிறகு துலாம் வீட்டுக்கு வந்துடுவார். ஆல்ரெடி ராகு வந்து கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சனி வந்து மீனத்தில் இருக்காரு. இவர் வந்து வக்ர நிலையில் இருக்கார். சனி வந்து வக்ரம் பெற்று இருக்கிறார், வக்ரத்தில் இருக்கிறார் சனி பகவான். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ நம்ம மாத பலன்களை போவோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக 12 ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம கடகராசியை பார்ப்போம். கடகராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த கடகராசிக்காரங்க கடந்த 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கே தெரியும். இந்த 5 வருஷத்தில் கடகராசிக்காரங்க படுற கஷ்டமே கிடையாது. எல்லா கஷ்டமும் படுத்தாங்க. வேலை விஷயத்துலையாக இருந்தாலும் சரி, பணங்காசு விஷயத்துலமா இருந்தாலும் சரி, கனவு மணி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இழப்புகள் நிறைய இழப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த கடகராசிக்காரங்க அனுபவிச்சவே தானே வேறு யாருமே அனுபவிக்கல கடந்த 5 வருஷமாக. ஏன்னா சனி 7ல் இருந்தார், அப்புறம் 8ல் இருந்தார்.
கண்ட சனி, அஷ்டம சனி இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ம் அந்தளவுக்கு சிறப்பு இடல சனி போகிறது. பட்டு இந்த இடங்களுக்கு அது பரவாயில்ல. சரி, இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். உங்கள் கடகராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய பொற்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் கேது. இப்போ பொதுவாக சுக்கிரன் கேது நீ வந்து ஒரு சில யோகங்களை கொடுக்கும். அதில் இந்த கடகராசி சுக்கிரன் கேது நீ ஒரு யோகத்தை கொடுக்கும். அது இந்த சுக்கிரன் கேது நீ வந்து 2ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரெக்டாக இந்த மாதம் கடகராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கு. அது சுக்கிரன் கேது நீ ஒரு யோகமான இணைவு இந்த ராசிக்கு, இந்த லக்னத்துக்கு. சரி, என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி அதாவது 2ஆம் இடத்துல சூரியன் வேறு 15ஆம் தேதி வரையும் வேற இருப்பார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்ன செய்வாங்கன்னா, இது தனஸ்தானம். தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, கூட கேதுவும் இருக்கிறாரு. அப்போ நல்லா பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். பேசி தொழில் பண்ணுறதுன்னா என்ன, டீச்சர்ஸு, லாயர்ஸு, வக்கீல், ஜோசியர் இவங்க மாதிரி பேசி, அதை பேச்சே அவங்களோட முதல். புரோக்கரு இவங்களுக்குலாம் வந்து பேச்சே முதல். அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல பண வரவு வரும். இவங்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில். சுக்கிரன் என்ன, உணவு சம்மந்தப்பட்ட தொழில், கலை சம்மந்தப்பட்ட தொழில், உணவகம் வச்சிருக்கிறது, இது மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிற கடகராசிக்காரங்களும் இந்த மாதம் ஒரு யோகம். பணம் வந்து கொட்டும். நீங்கள் உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட முதலுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு யோகம் சொன்னேன். அடுத்து உங்களுக்கு 3ல் வந்து சூரியன் புதன். இந்த வீட்டு அதிபதி அவர் தான். 3ஆம் வீட்டு அதிபதியே புதன் தான். இப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். 3, 12 வலுப்பெறுது. 3, 12 வலுப்பெற்றாலே பொதுவாக கலை நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம். கலை நான் சொன்ன மாதிரி ஆக்டர், ஆக்ட்ரஸ்ஸு, நகைச்சுவை நடிகர்கள், இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த 3, 12 வலுத்த நல்லாயிருக்கும். முக்கியமாக டான்சர்ஸ், நடனத்தில் இருக்கிறவங்க, நடன கலைஞர்கள், இவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு யோகம் தான். இந்த மாதம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, அதில் ஏதாவது வருமானம் வர்றது இந்த மாதம் நல்லாயிருக்கும். 10க்கு 3, 12ங்கிறது வெளிநாட்டு தொடர்பு சொல்கிறது. அப்போ 3ஆம் இடம்ங்கிறது சிறு தூர பயணம், 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டு பயணம். அப்போ இந்த ரெண்டும் வலுப்பெறும் போது, இவ்வளோ நாள் உங்களுக்கு விசா கிடைக்காம இருக்குது, பாஸ்போர்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, வெளிநாட்டுக்கு போக முடியல அப்படின்னா இப்போ கிளம்பிடுவீங்க. இப்போ அதுக்கான டைம் நடக்குது. அப்போ இந்த மாதம் அதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும். 10க்கு உங்கள் சூரியனும் சேர்ந்துருக்கிறார், தனகாரனும் சேர்ந்துருக்கிறார். அப்போ பணத்துக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ். இது இல்லாமல் சூரியன் புதன் சேர்க்கை 3ஆம் இடத்துல இருக்கும்போது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல, அதாவது உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இங்கே உங்களுக்கு 4ல் வந்து செவ்வாய். இவர் யார் உங்களுக்கு யோகக்காரன். 5, 10 கூட நம்பருன்னு யோகாதிபதி யாருன்னா செவ்வாய் தான். அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ லக்னத்துக்கு யோகக்காரனுங்கிற செவ்வாய் 4ஆம் இடத்துல வந்து 7, 10, 11 பார்க்க போகிறாரு. இது ஒன்றே போதும், மற்ற எந்த கிரகத்தையும் பார்க்கவே வேண்டாம் கடகராசி. ஏன்னா செவ்வாய் தான் நம்பரும் யோகக்காரன், சொத்துக்காரன் சொல்கிறது. அப்போ கரெக்டாக சொத்துக்காரன் 4ஆம் இடத்துக்கு வராரு, 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ ஏதோ ஒரு வகையில் சொத்து வாங்கிடுவீங்க. ஆல்ரெடி 12ஆம் அதிபதி உச்சமாக இருக்காரு. அப்போ விரயம் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ சுப விரயமாக பண்ணிடணும். அப்போ சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குறது. எதுவுமே முடியல சார், என்ன அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா வீட்டுக்கு ஏதாவது சுப பொருள் வாங்குவீங்க. ஒரு டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி ஏதோ ஒரு சுப பொருள் வீட்டுக்கு ஒரு திங்ஸ் வாங்கிடுவீங்க இந்த மாதத்தில். ஒரு சொத்து சேர்ந்துடும், ஒரு பொருள் சேரும்னு சொல்கிறது. இது இல்லாமல் அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறாரா, 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது என்ன ஆகும், திருமணம் ஆயிரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் யாருன்னா 5 கூடையவர். 5 கூடை ரியலாக பார்க்கும்போது திருமணம் ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த செவ்வாயை வந்து குருவும் வேற பார்க்குறாரு. குருவும் இந்த செவ்வாய் பார்க்கும்போது கண்டிப்பாக, ஏன்னா செவ்வாய் வந்து மாங்கல்ய காரகன்னு சொல்கிறது. அப்போ கண்டிப்பாக திருமணம் ஆயிரும். செவ்வாய் எங்கே பார்க்குறாரு, திரும்ப 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறாரு. அந்த வீட்டு அதிபதியும் அவர் தான், அந்த வீட்டையே பார்க்குறாரு. அப்போ தொழில் எந்த பிரச்சனையும் கிடையாது, தொழில் நல்லா இருக்கும். அது 10க்கு 11ஐயும் பார்க்குறாரு, லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ தொழில் பண்ணி லாபம் உண்டு. ஆல்ரெடி 2ஆம் இடம் நல்லா இருக்கு, தனம் வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் நல்லா இருக்கு. இப்போ செவ்வாய் வந்து 10, 11 பார்க்கும்போது தொழிலும் நல்லா இருக்கும், அதனால லாபமும் உண்டு. ஸோ எல்லா வகையான யோகமும் இந்த மாசத்துல இருக்கு. சரி, 12ல் குரு இருக்கிறாரு, இதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னா, 12ல் பொதுவாக குரு இருக்கக்கூடாது, அதுலேயும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அதே வந்து குரு வந்து யோகக்காரன். சுபகிரகம் 12ல் மறையக்கூடாது. இப்போ சுபகிரகம் 12ல் மறையும்போது என்ன ஆகும், அவர் தனகாரன் வேற இல்லையா. அப்போ 12ல் மறையும்போது என்ன ஆகும்னா சுப விரயம் நடக்கும். அவர் கல்யாணம் பண்ணுறது, காது குத்து பண்ணுறது, ஏதோ ஒரு சுபகாரியம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சுபகாரியம் செய்யறதுனால செலவு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் தான். தேவையில்லாத செலவு பண்ணுறதுக்கு சுபகாரியத்துக்கு செலவு பண்ணலாம். வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இது மாதிரி ஏதோ சுப விலையும் நடக்கும். நீங்கள் எப்படி பண்ணிக்கிறதும் நல்லது. சரி, அடுத்து உங்களுக்கு 8ல் ராகு. 8ல் ராகு இருக்கலாமா, நம்ம ராகு எது பேச்சிலே சொல்லியிருப்போம். 8ஆம் இடம்ங்கிறது திடீர் விபத்து ஸ்தானமாக, அதுதான் திடீர் யோகத்தை கொடுக்கிற இடமா அதுதான். குரு பார்வையில் இருக்கிறாரு இந்த ராகு.
குரு பார்வையில் ராகு இருக்கும்போது இது யோகமாக தான் மாறும். அப்போ திடீர் யோகத்தில் ஏதாவது பண வரவுல வர்றது, திடீர் யோகத்தில் ஏதாவது நீ நினச்சது நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அடுத்த சனி 9ஆம் இடத்துல, 9ல் சனி இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு இல்லை தான், இருந்தாலும் அது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானன்ற சனி இருக்கிறார். சனி வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்காம இருக்கும். ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருப்பீங்க, இல்லைன்னா ஏதோ ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, அதோட பலன் வந்து இப்போ அனுபவிப்பீங்க. 9ல் சனி வரும்போது அதை அனுபவிப்பீங்க. சரி, இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு எதனால பாசிட்டிவ் சொன்னேன்னா, நெகட்டிவ் என்ன அப்படின்னா ஆடம்பர செலவு பண்ணிடுவோம், தேவையில்லாத செலவு பண்ணிடுவோம். ஏன்னா பொதுவாகவே சுக்கிரன் வந்து லக்ஸரியான பொருட்களுக்கு அதிபதி, உங்களுக்கு சுகஸ்தான அதிபதி வேற, அவரே போய் 2 இடத்துல இருக்கிறாரா. அப்போ லக்ஸரியாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிருவீங்க. நார்மலாக செய்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிடுவீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இஎன்டி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காது மூக்கு தொண்டைன்னு சொல்கிறோம்ல, அதில் கொஞ்சம் பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விரைய செலவுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் இல்லை. கடகராசி படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்குது. ராசிக்காரங்க 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி மதியம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டமம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதனே சந்திரன் தான். கரெக்டாக 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறது. அப்போ மதி வேலை செய்யாது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு, சண்டை சச்சரவு வச்சுக்கிறது, எங்கேயாவது பணத்தை விஷ் பண்ணிடுறது, ட்ராவலில் போகும்போது கையில் கல்ல அடிபட்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி ஒரு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி 1 by 1 படிப்படியாக கடகராசிக்காரங்க நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு லைவ் நம்ம எப்போ போட போகிறோம், அடுத்த மாத பலன்கள் இல்லை ஸ்பெஷல் வீடியோஸ் நடுவில் போட போகிறோம், வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட போகிறோம். உங்களுக்கு யாராக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பலன் தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.